வெல்கம் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் கொட்டை தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். டீச்சர், எஸ் மேம். இப்போ கேம்குள்ள போலாமா? ஷூர் மேம். முதல் படி தங்க தாலிக்காக லெட்ஸ் ப்ளே 3 முடிச்சு. இந்த படியில மொத்தம் 3 கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. முதல் சரியான பதிலுக்கு 1 சவரன் தாலிக்கான தங்கம், அப்புறம் சொல்ற ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒவ்வொரு சவரன், மொத்தம் 3 சவரன் தாலிக்கான தங்கம் இந்த படியில நீங்க ஜெயிக்கலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகேயா? எஸ் மேம். முதல் முடிச்சு போடலாமா? போடலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, பின்வரும் முதலமைச்சர்களில் திருமணம் ஆனவர் யார்? ஆப்ஷன் ஏ மாயாவதி, ஆப்ஷன் பி மம்தா பானர்ஜி, ஆப்ஷன் சி ஷீலா தீக்ஷித். படிச்சது உண்டா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்னது? ஷீலா தீக்ஷித். தீக்ஷித். இட்ஸ் a guess or தெரிஞ்சு சொல்றீங்களா? இட்ஸ் a guess மேம். இட்ஸ் a complete guess இல்லையா? ஆமா. Guess. எஸ் மேம். Guess இருந்தாலும் that's a right answer. ஒரு சவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கண்டிப்பா மேம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, பின்வரும் தமிழ் மாதங்களில் எந்த மாதத்தில் இந்து திருமணம் நடத்தப்படுவதில்லை? ஆப்ஷன் ஏ வைகாசி, ஆப்ஷன் பி ஆவணி, ஆப்ஷன் சி மார்கழி. ஆப்ஷன் சி மார்கழி. வெட்டிங்ல அரேஞ்ச் பண்ணிருக்கிறதுனால அது தெரியும். எந்த மந்த்ல வெட்டிங் நடக்காதுன்னு தெரியும். ஆமா. ஏன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால. ஆமா. உங்களுக்கு எப்ப நடக்குது? எங்களுக்கு தை லாஸ்ட்ல. தை லாஸ்ட்ல. தை பிறந்தா வழி பழக்கம். கரெக்ட். வழி பிறந்தா பொண்ணு வரும். பொண்ணு வந்தா சந்தோஷம். சந்தோஷம். ஆனா பொண்ணு இப்போ கரெக்டான ஆன்சர் சொன்னதுனால சந்தோஷம். ரெண்டாவது சவரன் தாலிக்கான தங்கமும் ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ மேம். உங்களுக்கான மூணாவது கேள்வி, அறிஞர் அண்ணாதுரையின் மனைவியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ராணி, ஆப்ஷன் பி வாணி, ஆப்ஷன் சி இனியா. படிச்சிருக்கீங்களா அவரை பத்தி? படிச்சிருக்கேன் மேம். வைஃப் பத்தியும் படிச்சிருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல. ஓகே. ராணி. ராணி. ஆப்ஷன் ஏ ராணி சொல்றீங்க. ராணி. கெஸ் தானே? ஆமா. வாணி இருக்காது. வாணி இருக்காது. ராணியா இருக்கும். நான் ராணியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இனியாவும் இருக்காது. இருக்காது. கண்டிப்பா வாணி இனியா இருக்காது. ராணி தான். ராணி தான். நீங்க கெஸ் பண்ணி மூணாவது பதிலும் கரெக்டா சொல்லிருக்கீங்க. கெஸ்ட்லயே நடந்துட்டு இருக்கு பாதி. ஆனா கரெக்டா கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பெஸ்ட் பார்ட். மேம் நீங்க எதிர்க்க இருக்கும்போது எல்லாமே கரெக்டா வரும் மேம். அட 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 நான் என்ன சொல்றது? தேங்க்யூ சோ மச். இப்ப எத்தனை சவரன் தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க? 3 சவரன். 3 சவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. ஃபுல் கெஸ் இல்ல? ஆமா மேம். ஃபர்ஸ்ட் டைம் என் கெஸ் எல்லாம் இந்த வாட்டி தான் கரெக்டா வந்திருக்கு. இவர் பாக்கும்போதுலாம் வரல. இவர் பாக்கும்போது இவர் தான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. கெஸ்ல கிடையாது. இவர் கரெக்டா தப்பாலாம் கிடையாது. இவர் தான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். முதல்ல நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது எப்படி இருந்துச்சு? நீங்க போல? அப்பா அம்மா போயிருந்தாங்க. அவங்க தான் போனாங்க. ஃபர்ஸ்ட் அப்பாவும் அம்மாவும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஓகே. நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எப்ப மீட் பண்ணீங்க? நாங்க வந்து ட்ரிப்ளிகேன்ல பார்த்தசாரதி கோவில்ல மீட் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா போனேன். போட்டோல பார்த்த மாதிரியே இருப்பாரா, எப்படி இருப்பாரு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என்ன வார்த்தை பேசிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஆமா ஹாய் சொல்லிட்டோம். ரெண்டு பேரும் ஹாய் சொல்லுவோம். ஆப்வியஸ்லி ஹாய் தான் சொல்வீங்க, ஹலோ தான் சொல்வீங்க. அதுக்கப்புறம் நான் ஹலோன்னு சொன்னோனே ஹாய் சொல்லிட்டேன்னு சொல்றீங்க நீங்க. அப்புறம் அவர் தான் கேட்டாரு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான். ஆமா. அப்படிதானா? ஓகே, நல்ல விஷயம். நான் வந்துட்டு உங்களுக்கு முதல்ல என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன அப்புறமா சுத்தி எத்தனை பேர் நின்னுட்டு இருந்தாங்க இதை கேட்கும் போது? யாரும் இல்ல, நாங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தோம். அப்பாடா, அந்த விதத்துல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல? இல்ல எல்லாரும் இன்னும் எட்டி வேற பாப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்க. இல்ல யாரும் எட்டி பார்க்கல மேம். நல்ல விஷயம். அந்த மாதிரி போயிருக்கு உங்களோட பெண் பார்த்தல். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் டைம் எப்படி நடந்துச்சு சொல்லுங்க. என்கேஜ்மெண்ட் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருந்துச்சு.
அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியாது. அப்போ அவ்வளோவா நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? ஒரு 90%. 90%. ஆமாம், அதுதான் நாங்க கண்டுபிடிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஓகே மேம். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் குட்டி தாலி கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ஷார்ட் பிரேக். சொல்லலையா நீங்க? உங்க வாயில நீங்களே சொல்லுங்க. இல்ல மேம். இல்ல இல்லையா? இருந்தா சொல்லி. என்ன இல்ல? இப்போ வந்து கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றீங்க. அம்மா ப்ளீஸ், ரொம்ப வெக்கப்படாது. நீங்க காது முடிக்குங்க. அப்பா நீங்களும் காது முடிக்குங்க. டெய்லி சினிமால பாத்துனேன். அதான் ஓகே, சினிமால பாக்குறதுனால அவர் சினிமா நினைச்சுப்பாங்க. நீங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஓகே, இப்படிதான் அன்பை வெளிப்படுத்துவாரு.